வெல்கம் டு சாந்தி சண்டர் விலாக்ஸ். வாங்க, இன்னைக்கு மதியானம் நான் லஞ்ச் என்ன பண்ணுறேன், அதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் சமைக்க போகிறேன். வாங்க, நான் பேசிகிட்டே சமைக்கலாம். இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வெண்டைக்காய் இருக்குது, நல்ல ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காய் வச்சு காரைக்குடி ஸ்டைலில் நம்ம புளிமண்டி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். காரைக்குடி ஸ்டைலில் நம்ம வந்து புளிமண்டி பண்ணுறோம் அப்படின்னா, வெண்டைக்காய் புளிமண்டி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதோட எக்ஸ்ட்ராவாக அவங்க என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, மொச்சக்கொட்டை, கொண்டக்கடலை, இது மாதிரியான வகைகள் சேர்ப்பாங்க. இப்போ நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னா, பட்டர் பீன்ஸ் நான் வச்சுருக்கேன். இது ரொம்ப நாளாச்சு பட்டர் பீன்ஸ் வாங்கி சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. அது இருந்துச்சு, அதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நான் சேர்த்துக்கிறது. இன்னைக்கு பட்டர் பீன்ஸும் வெண்டைக்காய் போட்டு தான் நம்ம புளிமண்டி பண்ண போகிறோம். வாங்க, இந்த புளிமண்டி காரைக்குடி ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வேர்க்க ஆரம்பிச்சிட்டுங்க, வெயில் வந்துடுச்சுங்க. ஃபேன் போட்டாலும் இங்கே ஸ்டவ்வு எரியறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஃபேனும் போட முடியாது. எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சுட்டு, எல்லாருக்குமே அப்படிதான், எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். வாங்க, கொஞ்சம் கடகடன்னு சமைச்சு எடுத்துட்டு ஓடிடலாம். இப்போ இந்த சம்மர் டைம்ல ஏன் கிச்சன்ல வந்து நம்ம என்ன சமைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த வெயில் வந்து தாங்க முடியல. வந்து நின்றுட்டு இதை சமைக்கிறதுக்கு ஏதாவது லிக்விடா எடுத்துக்கலாம், இல்லை சிம்பிளா ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போய் செஞ்சோமா சாப்பிட்டோமா அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க, இன்னைக்கு நம்ம வந்து வெண்டைக்காய் புளிமண்டி அதோட சைட் டிஷ்ஷா நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்றேன். வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். இப்ப புளிமண்டி நான் பண்றேன். இது வந்து அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதாவது அவங்க எப்படி கேட்கறாங்க வெண்டைக்காய் அப்படின்னா, நம்ம நார்மலா கடுகு தம்பர் போட்டு, பட்டை மிளகாய் போட்டு, கிள்ளி போட்டு, தேங்காய் பூ திருவி போட்டு வெண்டைக்காய் வதப்போம் இல்லையா, வெண்டைக்காய் பொரியல், அது மாதிரி பண்ணி கொடு, இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்ப இது என்ன பண்றேன், நான் எல்லாமே வெண்டைக்காய் போட்டிருக்கேன். எனக்கு வந்து அது மாதிரி பண்ற வெண்டைக்காயோட இது மாதிரி புளி ஊத்தி பண்றது ரொம்பவே பிடிக்கும். இப்போ எங்க 2 பேருக்கு தான் நான் சமைச்சிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வெண்டைக்காய் எல்லாத்தையும் மட்டும் வதக்கிட்டேன். இதுல பாதி வந்து எடுத்து புளிமண்டி பண்ணிக்கலாம், பாதிய வெண்டைக்காய் பொரியலுக்கு அவங்களுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். சரியா, அதனாலதான் இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். இதை வதங்கிட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோவில் யூடியூபரின் மனக்குமுறல் அப்படின்னுட்டு என்னுடைய மனக்குமுறலை பற்றி சொல்லியிருந்தேன். அதில் ரொம்பவே முக்கியமான விஷயத்த ஒன்று சொல்ல மறந்துட்டாங்க. அது என்ன அப்படின்னா, அதாவது என்னையே பார்க்குறவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, தெருவில் உள்ளவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, ரிலேஷன்ஸு, இவங்க எல்லாருமே என்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் யூடியூப் ஆரம்பித்து வீடியோ போட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, உங்களுக்கு பணம் வந்திருக்குமே, எவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு வீடியோ நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாலே, ஒரு வீடியோ போட்டால் பணம் வந்துடும், 2 வீடியோ போட்டால் பணம் வந்துடும், யூடியூப்ல நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னாலே பணம் வந்துடும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. யூடியூப்ல பணம் எடுக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கடினமான செயல் அப்படிங்கிறது எனக்கு இந்த யூடியூப்ல இறங்கின பிறகுதான் எனக்கே தெரியுது. அதாவது 4000 மணி நேரம் எடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சப்ஸ்கிரைபர் கூட ரீச் பண்ணிடலாம், வியூஸும் 4000 மணி நேரமும் நம்ம எடுத்தால்தான் மானிட்டைசேஷனே வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் பாவம் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியல. நம்ம சொல்லி எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு புரியவும் இல்லை. நான் என்னவோ சம்பாதிச்சுட்டு இருக்கிறதா அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னும் 3000 மணி நேரமே வரலங்க. நான் 4000 மணி நேரம் அச்சீவ் பண்ணணும். 4000 மணி நேரம் எடுத்தாதான் நான் மானிட்டைசேஷனே என்னோட சேனலுக்கு எனக்கு யூடியூப் கொடுக்கும். மானிட்டைசேஷன் வந்த பிறகு நான் வீடியோ போட்டு அதுக்கு எல்லாம் வியூஸ் போகணும், லாங் வீடியோஸ்க்கு வியூஸ் போகணும். எங்க எனக்கு தான் வியூஸே போக மாட்டேது. 300 400 அதிகபட்சம் போனால் 1000 வர்றதுங்கிறது மிகப்பெரிய கடினமாக இருக்குது. அப்படிங்கும்போது நான் எப்போ இதுலேருந்து ஏர்ன் பண்ணுறது எனக்கே தெரியவே இல்லை. பார்ப்போம். ஏன்னா நானும் வந்து மானிட்டைஸ் ஆகும், எனக்கும் சாந்தி சண்டர் விலாக்ஸும் மானிட்டைசேஷன் வாங்கி யூடியூபராக, பெரிய யூடியூபராக நானும் ஆவேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதை நோக்கி தான் நான் ஓடிட்டுருக்கேன். அதுலேருந்து நான் பின்வாங்க போகிறது கிடையாது.
இப்போ வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் துருவல் கொஞ்சோண்டு சேர்த்து இதை நம்ம இறக்கிடலாம். எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு பொதுவாக தக்காளி பழம் எதில் சேர்த்தாலுமே பிடிக்க மாட்டேதுங்க. தக்காளி பழம் அப்படின்னால ஏன் தக்காளி பழம் போடுற அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்களே நினச்சி பாருங்கள், தக்காளி வெங்காயம் இல்லாமல் ஒரு சமையல் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளால் முடியுமா அப்படிங்கிறது நிச்சயமாக ஹவுஸ் ஒய்ஃப் தான் தெரியும். தக்காளி வெங்காயம் இல்லை அப்படின்னாலே நம்மளால் வந்து கிச்சனுக்கு போகிறதுக்கே சமையல் பண்ணுறது அப்படிங்கிறதே நமக்கு வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கும். தக்காளி வெங்காயம் மட்டும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எது வேணாலும் நம்ம பண்ணலாம். இப்போ வந்து அந்த வெண்டைக்காய் பொரியல் நம்ம எடுத்து வச்சாச்சு. மண் சட்டி வச்சுருக்கேன். இதில் நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோன்னே 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா வெடிச்சோன்னே 4-5 பூண்டு பல் தோலோடையே சேர்த்து இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது பூண்டு நல்லா சவந்து வந்த பிறகு சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த புளிமண்டிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது தான் சுவை வந்து நல்லா அருமையான சுவையாக இருக்கும், டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நல்லா. அதோட 2 பழுத்த தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கணும். உங்கள் ஊரில் எல்லாம் வெயில் எப்படிங்க இருக்குது? இங்கெல்லாம் வெயில் தாங்க முடியலங்க. பங்குனி மாதம் இன்னும் சித்திரை பிறந்துச்சுன்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இன்னும் 14 நாள் இருக்குது சித்திரை பிறக்கிறதுக்கு. ஸோ சித்திரை பிறந்துடுச்சு அப்படின்னா அக்னி நட்சத்திரத்திலலாம் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறதே நினச்சாலே பயமாக இருக்குது. அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா மிச்சம் எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, இதை இதில் சேர்த்துக்கலாம். அதோட பட்டர் பீன்ஸ் வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதையுமே இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் இது. அதாவது சாம்பார் பொடின்னு சொல்லுவீங்க இல்லையா, அதுதான். இதில் எல்லா ஜாமானும் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். சோம்பு, சீரகம், மிளகு, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்ச மிளகாப்பொடி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இதையுமே நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 10th எக்ஸாம் என்னையோட முடியுது. 12th எக்ஸாம் 10th எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிட்டு உங்கள் பிள்ளைங்க எல்லாம் எங்கே ஊருக்கு அனுப்புகிறீங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க பிள்ளைங்கள வெயில் நேரத்தில். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புளிமண்டி அரிசி கழுவுன தண்ணியில் தாங்க, அதாவது கயனி தண்ணின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கழனி தண்ணி, அதில் தான் வைக்கணும். அது அந்த தண்ணி சேர்த்து கொஞ்சம் கலந்து கல் உப்பு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து மூடி போட்டுடலாம். இது நல்லா கொதி வரட்டும். குழந்தைங்களே வெயிலில் பத்திரமா பார்த்துக்கோங்க, ரொம்ப வெளியில எல்லாம் அனுப்பாதீங்க. அவங்களுக்கு கூலிங்காக உள்ளதாக கொடுத்துக்கிட்டுருங்க. நல்லா வெள்ளரி பிஞ்சு, தயிர், மோர் இது மாதிரி சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொடுங்க, வெந்தயம் முழுங்க வைங்க, வெந்தயம் தலைக்கு தேய்ச்சி விடுங்க. இப்போ அது கொதிச்சிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம சிம்பிளாக ஒரு ரசம் வச்சிடலாம். புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன், 2 தக்காளி பழம் போட்டிருக்கேன், ரசப்புளி சேர்த்துக்கிறேன். சிம்பிள் ரசம் தான், ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் இன்றைக்கி ஒன்றும் பண்ணலைங்க. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த வெயிலுக்கெல்லாம் வந்து எதுவுமே சூடாலாம் சாப்பிடவே முடியல, லிக்யூடாக குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த புளிமண்டிக்கு இன்னொன்று சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சேர்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. ஏன்னா வந்து நம்ம அது கொஞ்சம் தேங்காய்லாம் ஊற்றலையா, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ திக்னஸ் கொடுக்கறதுக்கு, அந்த வழவழப்பு கொடுக்கறதுக்கு இந்த அரிசி மாவு நம்ம கலந்து அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அல்லது 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். இதில் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னுட்டு நான் ஆசைப்பட்டேன். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. அதாவது என்ன அப்படின்னா தேவையான அளவுக்கு உப்பு போடுங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா சமையலுக்கு. சில பேர் கேட்குறாங்க அது என்ன தேவையான அளவு அப்படின்னா, அது என்னது அது தேவையான அளவு நீங்கள் தானே சொல்லணும் அப்படின்னா, ஏன்ப்பா எப்படிப்பா உப்போட அளவை சொல்ல முடியும்? இப்போ நான் போட்டிருக்கேன், இந்த வெண்டைக்காய் போட்டிருக்கேன், 5 வெண்டைக்காய் நான் போட்டிருக்கேன்னா 5 வெண்டைக்காய்க்குள்ள உப்பை தான் நான் போட முடியும். 1 கிலோ வெண்டைக்காய்க்குள்ள உப்பை நான் போட முடியாது. அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் இந்த வெண்டைக்காய்க்கு இவ்வளோ உப்பு போடலாமா, இவ்வளோ உப்பு போட்டால் எப்பொழுதுமே என்ன பண்ணணும்னா கம்மியாக போடுங்க, அவ்வளோதான், ஜாஸ்தி போடாதீங்க.
கம்மியாக போட்டிங்கனாலே உப்பெல்லாம் வந்து அதுக்கப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பட் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா நம்மளால சேர்க்கவே முடியாது. தூக்கி தூர வீசுகிற மாதிரி தான் இருக்கும். அதனால கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த அரிசி மாவு கொஞ்சம் கலந்து ஊற்றின தண்ணிக்கெல்லாம் ஊற்றின பிறகு நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. நான் இறக்கிட்டேன். மண் சட்டியில் குழம்பு வச்சுருக்கோம் அப்படின்னா அதை இறக்கி வச்சுமே நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்களேன். எப்படி தலதலான்னு கொதிக்குது பாருங்க. அப்படியே ஷைனிங்காக இருக்குது நமக்கு இந்த புளிமண்டி. பார்க்கவே நல்லா இருக்குது, நல்லா டெம்டிங்காக இருக்குது, சாப்பிடணும் போல இருக்குது. அதை இறக்கி வச்ச பிறகு ரசத்துக்கு நம்ம ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். பெருங்காயப்பொடி போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். இது இருக்கட்டும். இதோட இப்போ வெள்ளரி பிஞ்சு இருந்துச்சு, அதை வச்சு நல்லா ஒரு தயிர் பச்சடி பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளரி பிஞ்சு வந்து நம்ம இது மாதிரி பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை துருவி கூட சேர்த்துக்கலாம். நான் பொடியாக கட் பண்ணி நாங்கள் சாப்பிட்ருவோம். நல்லா கட்டி தயிர் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்க இந்த தயிர் பச்சடி வந்து சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் சரி, சும்மாவே நீங்கள் இருக்கும்போது 11 o'clock இல்லை ஈவினிங் இந்த டைம்ல எல்லாம் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இதை சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் இது. ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம், பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால். இப்போ ரசமும் வந்து நமக்கு பொங்கிடுச்சு. நல்லா பொங்கின பிறகு ரசத்தை இறக்கிடலாம். பெருங்காயப்பொடி இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி சேர்த்து தாளிச்சு இதில் கொட்டிக்கலாம். அதாவது பெருங்காயம் வந்து நம்ம எண்ணெய் சட்டியில் போடாமல் இதிலேயே போட்டு தாளித்து அந்த பெருங்காயத்து பொடி மேலே கொட்டிக்கலாம். கருவேப்பிலை நான் நிறைய சேர்த்துருக்கேன். உளுத்தம் பருப்பு நிறைய சேர்த்துக்கணும். இப்போ அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, அவ்வளோதான். உளுத்தம் பருப்பு நிறைய போடும்போது நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இந்த கருவேப்பிலையுமே நம்ம மென்று சாப்பிட்டுடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. இதான் இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டில் லஞ்சு. சாதம், புளிமண்டி ரெடியாக இருக்குது, ரசம் இருக்குது. வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, தயிர், வெண்டைக்காய் பொரியல், அதோட அப்பளப்பூ பொரிச்சிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க இன்னைக்கு மதியானம் லஞ்சு நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். வெண்டைக்காய் புளிமண்டி, அவங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல், ரசம் வச்சிருக்கேன். சிம்பிளான ரசம் தான், ரொம்ப சிம்பிளான ரசம். ரசப்பொடியை வச்சு யூஸ் பண்ணி ரசம் வச்சிருக்கேன். அப்பள பூ, இது அப்பள பூ பொரிச்சிருக்கேன். வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். தயிர் வச்சிருக்கேன். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி சூப்பரா இருக்கும். இந்த வெயில் நேரத்துல வெள்ளரிக்காய் தயிர் இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். டைம் ஆயிடுச்சு, அவங்க சாப்பாடு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே போடுறதுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்னோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் அவங்களுக்கு போய் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.